ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பெண்ணே சேனல். இதுதான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பெண்ணே சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விம் ஜெல் யூஸ் பண்ணும்போது ஒரு டப்பாவில் ஊற்றி அதை கலக்கிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு திரும்பியும் அதிலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தேய்க்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அதில் இருக்கிற அழுக்கை எல்லாமே அந்த ஜெல்லுலே இருக்கும். அதனால் நான் என்ன டிப் சொல்கிறேன்னா, இதுக்குன்னு ஒரு டப்பா சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ப்ரெஸ் பண்ணோம்னா லைட்டாக தான் வருது ஜெல்லு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜெல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு பாத்திரத்துக்கு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணாவே ஒரு 2-3 பாத்திரத்துக்கு மேலவே வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். செகண்ட் டிப் என்ன பார்த்தோம்னா, எக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை விரிசல் இல்லாமல் உரிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டப்பாவில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வேக வச்ச முட்டையை ஒன்று போட்டுக்கலாம். ஒன்று போட்டுட்டு அந்த டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற ஓடு எல்லாமே அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சிடும். நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். விரிசல் இல்லாமலேயும் உரிச்சிடலாம். தேர்ட் டிப் என்ன பார்த்தோம்னா, நம்ம குழம்பு வச்சோம்னா அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்படியே சிங்கில் போட்டுருவோம். அது போல் போட வேணாம். இது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிலே நம்ம வடித்த சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த சாம்பார் எல்லாமே அந்த சாதத்தில் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதாரண மாற்றின சாம்பாரை விட இது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, இது போல் வெங்காயம் கட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு உரித்து அதில் வேஸ்டேஜ் போட்டோம்னா அதை அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைடில் வெங்காயத்தூளெல்லாம் இருக்காது. காய்கறிங்க கட் பண்ணாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த டிப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிங்கப்பெண்ணே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நல்ல டிப்போடு பார்க்கலாம். தேங்க்யூ.